பாஜக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி தென் சென்னையில் தமிழிசை, மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். பாஜகவினுடைய மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 தொகுதிகளுக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் தமிழகத்திற்கு மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் தமிழகத்தை சேர்ந்த 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. தென் சென்னை, மத்திய சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோயம்புத்தூர், பெரம்பலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளுக்கான பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதில் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதே போல மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் வினோத் பி செல்வம், இவர் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர். மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த முறையும் வேலூர் தொகுதியிலே போட்டியிட்டு திமுக வேட்பாளர் கதிரானந்திடம் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியில் நரசிம்மன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் சமீபத்தில் தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து 2வது முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சியான பாரிவேந்தர், அவர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தூத்துக்குடி தொகுதியில் நயனார் நாகேந்திரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இவர் அந்த தொகுதியிலிருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய இணையமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரிடம் தோல்வி அடைந்திருந்தார். இந்த நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன் அவரது சொந்த தொகுதியான கன்னியாகுமரியை மீண்டும் அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக பல்வேறு மாநிலங்களுக்கு வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3வது பட்டியல் முழுக்க தமிழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டுமே இடம்பெற்று இருக்கின்றனர். மொத்தம் 9 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.